ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எஸ்ஆர்ஹெச் ஃபுட் சேனலில் அன்பான வணக்கம். கொழுக்கட்டை ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் அழகாக வந்துருக்கு பாருங்கள். கொழுக்கட்டை சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், கொழுக்கட்டை ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், 3 டீஸ்பூன் பச்சை பயிர் நல்லா வறுபட்டுருக்கு. பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இங்கே பாருங்கள், 1 கப்பு பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். தீயை குறைவாக வச்சு லைட்டாக சூடு ஏறினா போதும். இங்கே பாருங்கள், 3 நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு. அப்படியே பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வெள்ளைப்பாகு கரைச்சி வடிகட்டிட்டேன். இங்கே பாருங்கள், 3/4 கப்பு வெல்லம், 1/2 கப்பு தண்ணி, நார்மல் வாட்டர் தான். இங்கே பாருங்கள், 2 ஏலக்காய் தட்டி சேர்த்துருக்கேன். வெள்ளைப்பாகு கரைச்சி ஃபில்ட்ரு பண்ணி நல்லா கொதிக்குது பாருங்கள். இந்த டைமில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பச்சைப்பருப்பு சேர்த்துருக்கேன். இங்கே பாருங்கள், 1 டீஸ்பூன் வெள்ளை எள்ளு, கருப்பு எள்ளு இருந்தாலும் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், ஸ்வீட்டு தான் இருந்தாலும் இந்த மாவுக்கு தகுந்த மாதிரி உப்பு, தூள் உப்பு சேர்த்துக்குங்க. ஒரு 3 டீஸ்பூன் தேங்காய் திருவல் நல்லா கலந்து விடுங்க. இங்கே பாருங்கள், நல்லா கொதிக்க ஆரம்பிச்செடுத்து நம்ம வறுத்து வச்சுருக்கிற அரிசி மாவை லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இங்கே பாருங்கள், கரெக்டாக இருக்குது பாருங்கள். 1/2 கப்பு தண்ணி கரெக்டாக இருக்குது. 1 கப்பு மாவுக்கு, அரிசி மாவுக்கு 1/2 கப்பு. நல்லா கலந்து விடுங்க. இங்கே பாருங்கள், நல்லா கலந்தாச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. சூடாக இருக்குது. கை பொறுக்கிற சூட்டுக்கு கை பொறுக்கிற அளவுக்கு வந்துருச்சுன்னா நல்லா உருண்டை பிடிச்சி எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கெட்டியாக கலந்து விடணும். மாவு நல்லா கெட்டியாக, சப்பாத்தி மாவு எப்படி நம்ம கலந்து விடுறோமோ அது மாதிரி நல்லா கெட்டியாக கலந்து விடுங்க. அதுக்கப்புறம் உருண்டை பிடிச்சிடலாம். சப்பாத்தி மாவு அளவுக்கு நல்லா கலந்துட்டேன். கெட்டியாக இருக்குது பாருங்கள். உங்களுக்கு ஒட்டுற மாதிரி இருந்தால் 1 டீஸ்பூன் நெய் இல்லை எண்ணெய் அப்படி சேர்த்துடுங்க. நமக்கு உருண்டை எவ்வளோ சைஸ் வேணுமோ அது மாதிரி கொழுக்கட்டை உருண்டைக்கு நல்லா கெட்டியாக இதே மாதிரி எல்லா கொழுக்கட்டையும் இது மாதிரி உருண்டை உருட்டிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், எல்லாமே உருட்டிட்டேன். இட்லி பாத்திரத்தில் அப்படி சேர்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், அடியில் பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி வச்சுட்டு கிளாத்து போட்டு எல்லாமே சேர்த்தாச்சு. இங்கே பாருங்கள், அப்படியே மூடி வைங்க. ஒரு 10 நிமிஷம் ரெடி ஆகிடும். சூப்பராக ரெடி ஆகிடுத்து. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இங்கே பாருங்கள், சூடாக இருக்குது. நல்ல வெந்த மாவு தான், அதனால் 10 நிமிஷம் வச்சா போதும். ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வந்திருக்கு பாருங்கள். சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள்,
சூடு ஆறுனதுக்கப்புறம் நம்ம தட்டில் மாற்றிடலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், கொழுக்கட்டை தான் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப அரிசி மாவு ஒன்று இருந்தால் போதும். இங்கே பாருங்கள், சீக்கிரமாக ஒரு 15 நிமிஷத்துலேயே நம்ம ரெடி பண்ணிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.